முத்துவோட பாட்டி ஊர்லேருந்து கடலை கொடுத்து விட்றாங்க. அதை எனக்கு வேணும், அவங்க எனக்கு வேணும், ஆளுக்கு ஆள் போட்டி போட்டுட்ருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் கடலை கொடுங்கப்பா, நான் இதை கிரிஷை பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. கிரிஷை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படிங்கும்போது, எடுத்துகிட்டு போடா பாவம் அந்த பையன், சின்ன பையன், அவனை கொண்டு போய் கொடு அப்படிங்கும்போது, இங்கே ரோஹிணிக்கு கோவம் தாங்கலை. இவங்க ஏன் சும்மா சும்மா கிரிஷை பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி முத்துவும் மீனாவும் அங்கே வர்றாங்க, எதுவும் பேசிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ரோஹிணி அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும். இங்கேருந்து முத்து மீனாவும் அங்கே போகிறாங்க, கிருஷி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கிருஷி இல்லை. கிருஷி எங்கேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வெளியில் போயிருக்கிறான், தெரிஞ்சவங்க வீட்டில் போய் ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலான்னு போயிருக்கான். ஏம்மா வந்து தனியாக விட்டீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லைங்க தம்பி, இங்கே தான் எனக்கு உடம்பு சரியில்லைல, இந்த பொண்ணு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த நர்ஸு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன இவங்க பொய் சொல்கிறாங்க, இப்போ தானே இங்கே தானே இருந்தான் அந்த பையன், அதுக்குள்ளே எங்கே போனான்னு வெளியில் போயிருக்கிறான், 4 நாள் கழித்து வருவாங்கிறாங்க. இது என்னமோ ஃப்ராடு பிடிச்ச குடும்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஸ்லைன் பாட்டில் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் போய் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுது. அங்கே போய் பார்த்தா கிறிஸ் வந்து அந்த 4 தெருவுக்கு தள்ளி 4 வீட்டுக்கு தள்ளி நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். ஏய் கிறிஸ் இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிடுது அந்த பொண்ணு. கிறிஸ் வந்து ஓடி வந்து என்னக்கா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க, உன்னை எங்கேன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பாட்டி சொல்கிறாங்க நீ வந்து வெளியில் போயிருக்கிற, 4 நாள் கழித்து தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க அவங்கக்கிட்ட. யாருக்கா வந்திருக்காங்க? ஒரு ஆன்ட்டியும் ஒரு அங்கிள் வந்திருக்காங்க. ஓ முத்து ஆண்ட்டி, முத்து அண்ணனும் இவங்களும் வந்திருக்காங்களே, மீனா ஆண்டியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவங்க ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு போயிடுது. இங்கே முத்தும் மீனாவும் வந்து ரோஹிணி அம்மாட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு எங்களுக்கு வந்து கிருஷ்ணை வந்து தத்தெடுத்துக்கணும் ஆசையாக இருக்குது, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இருந்தாலும் அவள் பெத்தவள்கிட்ட நான் கேட்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கேளுங்கம்மா, இப்போயே ஃபோன் அடித்து கேளுங்கன்னு முத்து துடிக்கிறாரு கிடந்துக்கிட்டு, அவசரப்படுறாரு. அப்போ சொல்கிறாங்க, மீனா சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்கங்க, அவங்க பெத்த பிள்ளைய அவங்க கொடுக்கணும்ல, நம்ம அவசரப்படக்கூடாது, நீங்கள் பொறுமையாக கேட்டு சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. நான் வந்து என் குழந்தைய விட பெஸ்ட்டாக பார்த்துக்குவேம்மா கிருஷ்ண, நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், நல்லா படிக்க வைப்பேன், நீங்களும் போய் பாட்டி ஊரில் இருந்துருங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ரோஹிணியோட அம்மா, சரிங்க முத்து, நான் வந்து யோசனை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவர் உடம்பை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது சொல்கிறாங்க, இந்த அம்மா ஏதோ தயக்கத்திலேயே பேசுது மீனா அப்படிங்க, எனக்கும் புரியுதுங்க, அவங்க வந்து குழந்தைய கொடுக்கறதுக்கு ஏதோ பயப்படுறாங்க, அதனால தான் தயக்கமாக பேசுகிறாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. இது குழந்தை விஷயம் இல்லை, யாரும் உடனே தூக்கி, ஒரு பொருள் இல்லைல்ல இது உடனே தூக்கி கொடுக்கறதுக்கு, இது குழந்தை இல்லைங்க, எப்படிங்க சம்மதிக்க முடியும், அதனால தான் அவங்க யோசனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு நாள் அவங்க மக பெற்று வளர்த்து எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கிட்டையும் கேட்கணும்ல. ஆமாம், அதெல்லாம் ஒரு பொண்ணு பையனை விட்டுட்டு இங்கேயெல்லாம் விட்டுட்டு போய் ஊர் விட்டு ஊர் போய் சம்பாதிக்குது, இதெல்லாம் ஒரு பொம்பளை, நீ வேற மீனா அப்படிங்கிறார் அவர். இங்கே என்ன பண்ணுறாங்க, ரோஹிணியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஏம்மா முத்து வந்தாரா அப்படின்னு, முத்துவும் மீனா வந்தாங்களா அங்கே அப்படின்ட்டு ரோஹிணி கேட்குது. வந்தாங்க, வந்துட்டு இப்போ தான் போகிறாங்க. என்ன வேணும், என்ன கேட்டாங்க அவங்க? முத்து வந்து தத்தெடுத்துக்கிற அப்படின்னு சொன்னாங்க. நீ என்னம்மா சொன்ன அதுக்கு? நான் ஒன்றும் சொல்லலை, நீ என்ன நினைக்கிற அதை பற்றி என்ன நினைக்கிறேன், நான் நல்லா தான் நினைக்கிறேன், நான் அவங்கக்கிட்ட கிருஷை கொடுத்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன கேட்காம எப்படிம்மா சொல்லுவேன் அப்படின்னு. ஆமாம், நீ வளர்த்தியில பிள்ளைய, நீ பெற்று மட்டும்தான் கொடுத்துட்டு போனேன், நான் வளர்த்தது அவன் ஆளாக்குனது எல்லாமே நான் தான், அப்போ எனக்கு தானே முடிவெடுக்கிறதுக்கு இது இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது, என்னம்மா இப்படி பேசுகிற, நான் பெத்தவ இங்கே இருக்கிறேன் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லுது ரோஹிணி. அதுக்கு ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க, நீ பெத்தவ இருக்கலாம், ஆனால் அவனை பெத்தவன்னு இது வரைக்கும் சொல்லலையே, இப்போ தானே சொல்லியிருக்க, எனக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது தான் நீ சொல்லியிருக்க உன்னை பெற்றது நான் தான்ட்டு. அதுக்கு முதல்லலாம் நீ என்ன சொல்லிகிட்டு இருந்த, உன்னை அத்தைன்னு தானே சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போவும் அத்தைன்னு தானே அவன் கூப்பிட்றான் உன்னைய, அவனுக்கு இன்னும் உரிமை இல்லையில, ரொம்ப பேசுறீல நீ. அப்போ என்ன பண்ணு, உன் மாமியார்கிட்ட போய் இதான் என் பிள்ளைன்னு போய் உங்கள் மாமியார்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டுன்னு ஃபோனை வச்சிருது ரோஹிணி. இங்கே என்ன பண்ணுது, விஜயா கிட்டே போய் சொல்லுது, ஆமாம் முத்துவும் மீனா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, இப்போ என்ன, அங்கே போய் அந்த கிருஷி வீட்டுக்கு போனாங்கல்ல, அந்த குழந்தைய தத்தெடுத்துக்க போகிறாங்களா ஆண்டி அப்படிங்கும்போது, என்ன தத்தெடுத்துக்க போகிறாங்களா, அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, உனக்கு என்ன ரோஹிணி அதில்? இல்லை ஆண்டி, அதெல்லாம் வேணாம் ஆண்டி, சும்மா ஏன் மற்றவங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த முட்டாள் விஜய் என்ன பண்ணுது, அதில் உனக்கு என்னம்மா, ஏன் அவங்க கொண்டு வந்தால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கு இல்லை ஆண்டி அதெல்லாம் வேணாம், நம்ம குடும்பம் வேறு அவங்க குடும்பம் வேறு, அதெல்லாம் புதுசாக யாரையும் கொண்டு வரக்கூடாது, அப்புறம் போலீஸு கேஸு இது அப்படியெல்லாமா வரும் ரோஹிணி? ஆமாம்மா, யாராவது அந்த பையனுக்கு தெரிஞ்சவங்க போலீஸ் கேஸ் கொடுத்தா அப்புறம் நம்ம வீட்டுக்கு தானே அவமானமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் மீனா கூப்பிட்டு சொல்லிவிடுங்க, இல்லை முத்துக்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது விஜய் என்ன பண்ணுது, ஏய் மீனா இங்கே வாடி அப்படிங்குது. என்ன இந்த கிறிஸ்டன் நீங்கள் தத்தெடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அத்தை அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு மீனா, நீ என்னைய கேள்வி கேட்க வேணாம். அத்தை நாங்கள் அங்கே பேசுனது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறேன். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே இங்கே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா யோசனை பண்ணுது, அதானே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே நமக்கு சொல்லியிருக்கணும். அப்போ ரோஹிணிக்கு அவங்கள தெரியுமா, அந்த குழந்தைய தெரியுமா, இதில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விஜயா இப்போ தான் முதல்ல யோசனை பண்ணுது. மீனா சொல்கிறதும் கரெக்டு தானே, மீனாவும் முத்துவும் அங்கே பேசுனது இங்கே எப்படி தெரியும் அப்படின்னு யோசனை